வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசுசார் அறிவிப்புகளை பின்தொடரவும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 4 மே 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் 3 நியூமரிக் மாடல்ஸ், அதாவது 3 வானிலை படிமங்களினுடைய ஒரு கூற்று. இது இன்றைக்கி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பரீட்சித்து பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இதுக்காக உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, மேலடுக்கில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடிய மேற்கத்திய கலக்கம் கீழே டிப்பாகி வருது. அதே நேரத்தில் கீழடுக்கில் இருக்கக்கூடிய காற்றின் இதுவும் மாற்றங்களோட இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசிஎம்எஃப் படி பார்த்திங்கன்னா காற்றின் நிச்சயமற்ற தன்மை, காற்றின் திசை வேறுபாடுகள் கேரளா பகுதிகளில் இருக்கிறது. அப்புறம் இந்த கர்நாடகா காரவள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த மங்களூரு, தட்சிண கன்னடா பகுதிகள்லையும் கேரளா பகுதிகள்லையும், தமிழகத்தில் இந்த ஈரோடு, நீலகிரி மாவட்டங்கள் தொட்டும் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகள்லையும் காணப்படுது அப்படின்ற ஒரு கூற்றை எடுத்து மழை நிகழ்வு இந்த பகுதிகளில் இருக்கும் அதிகமாக அப்படிங்கிறத காட்டுது. மத்திய கேரளா, தென்கேரள பகுதிகளில் மிதமான மழையும், தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் உட்புற தமிழகத்தில் இருக்கும். பெங்களூரு உள்பட கர்நாடக பகுதிகளில் லேசான மழை அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது காட்டுது. அதே நீங்கள் இரண்டாவது படம் ஜிஎஃப்எஸில் நடுவில் இருக்கிற படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கன்வர்ஜென்ஸ் சொல்லக்கூடிய இந்த 2 காற்ற மேலடுக்கு மற்றும் கீழடுக்கு உராய்வு அப்படிங்கிறது வட தமிழக கடலோர பகுதிகள், அப்புறம் வட உட்புற மாவட்டங்கள், திருவண்ணாமலை, வேலூர், இந்த பகுதிகள், கீழே மத்திய கேரள பகுதிகள், மத்திய தமிழக பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகள், கொங்கு பகுதிகளில் இந்த உராய்வு இருக்கும். மதுரை மேற்கு பகுதிகளில் இந்த இது இருக்கும் அப்படிங்கிறதும், பரவலாக தமிழகத்தில் மழையும், கனமழை பொறுத்தவரையிலும் வட தமிழகத்தில் சென்னை உள்பட வட உட்புற மாவட்டங்களாகட்டும், திருச்சி, மதுரை வரலையும் இந்த பகுதிகள், கொங்கு பகுதிகளிலும் கனமழை இருக்கும். மத்திய மற்றும் வட கேரள பகுதிகள், தென் கேரளத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழை இருக்கும் அப்படிங்கிறது காட்டுது. அதே கூற்று ஐகான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வானிலை படிமத்துலேயும் இந்த லாஸ்ட்டில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் பார்த்தீங்க, ரைட் சைடில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே தான். கேரளா, தமிழகத்தில் வட உட்புற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள், மத்திய தமிழகம், அப்புறம் கொங்கு பகுதிகள் ஒரு சில பகுதிகளிலையும், ஆந்திர பகுதிகள்லேயும் தெலுங்கானா பகுதிகள்லேயும் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், கேரளத்தில் பரவலாக கடலோர மாவட்டங்களில் கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது. ஸோ இந்த நிகழ்வு எப்படி நடக்க போகிறது, அடுத்த 24 மணி நேரத்திற்கு எந்த வானிலை படிமத்தினுடைய கூற்று வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 3 வானிலை படிமங்கள் மட்டும் இல்லை, இது இல்லாமல் இன்னொரு 4 வானிலை படிமங்களும் ஜிஎஃப்எஸ் ஐக்கான ஒற்று காட்டப்படுகிறது. ஸோ இது எந்த மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். ஏன்னா இந்த தண்டர் ஸ்டார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வெப்பச்சலன மழை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில், அதாவது மேற்கத்திய கலக்கமும் கீழடுக்கில் இருக்கக்கூடிய காற்றின் உராய்வும் எந்த பகுதிகளில் மழைமேகங்களில் செலுத்த போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரையிலும் ராயலசீமா மற்றும் தெலுங்கானாவின் பெரும்பாலான பகுதிகள், கர்நாடகா மேற்கு கல்யாண கர்நாடகான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளாகட்டும், மகாராஷ்டிராவின் உட்புற பகுதிகளிலையும், தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை 36 முதல் 39, சில பகுதிகளில் 40 டிகிரி வரலையும் சில வாய்ப்பு. வட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள், சென்னை உள்பட 37 39 40 டிகிரிகளை தொட்டு கூட செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அடிக்கக்கூடிய வெயிலின் தாக்கம் இன்று அதிகமான இடங்களில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வெப்பத்தின் தாக்கமும் இந்த உராய்வும் எந்த அளவுக்கு பெரிய தண்டர்ஸ்டார்ம்ஸை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுதான் இன்றைய வானிலை அனுமானத்தினுடைய ஒரு சுருக்கமான பதிவு உங்களுக்காக. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். மேலும் நிகழ்நேர அப்டேட்டுகள் தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும், நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும், ட்விட்டர்லேயும் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வந்து கொண்டிருக்கும். நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. பை, see you, have a nice day.